சனியும் ராகுவும் எவ்வளவுதான் அடித்தாலும் எதையும் தாங்கும் இதயமான சிம்ம ராசி அன்பர்களுக்கு எனது வாழ்த்துக்களும் நன்றிகளும். உங்கள் ராசிக்கு 6-7க்கு அதிபதியான சனியன் 7ஆம் இடத்திலிருந்து பல பயங்கர வாழ்க்கையில் மறக்க முடியாத கஷ்டங்களையும் அனுபவங்களையும் தந்துவிட்டு இனி அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்திற்கு இடம்பெயர்கிறான். உங்கள் எதிர்பார்ப்புகளை தருணத்தில் நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும் அல்லது தவிர்த்து விட வேண்டும். உங்கள் முயற்சிகளில் தாமதங்கள் தடைகள் ஏற்படும். நேர்மையுடன் இருப்பது அவசியம். குறுக்கு வழியை தவிர்த்து விடுங்கள், இல்லை என்றால் பின்விளைவுகள் மோசமாக இருக்கும். நேர்மறையான எண்ணங்களை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். 6க்கு அதிபதி 8இல் இருப்பது, அதாவது 6க்கு அதிபதி பாவகிரகமாக இருந்து 8இல் இருப்பது ஒரு விபரீத ராஜயோக காலம்தான். தம்பதியருக்குள் ஒற்றுமை பெருகும், தொழில் அனுகூலம் கிடைக்கும், எடுத்ததெல்லாம் ஜெயமாகும். கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். சாப்பிடாமல் இருந்து ஆரோக்கியத்தை கெடுத்து விடாதீர்கள். நிலம், வீடு, வண்டி, வாகனம் வாங்குவீர்கள். உழைப்புக்கேற்ற உயர்வு கிடைக்கும். பணியிடத்தில் மாற்றங்கள் ஏற்படும். பணியிடத்தில் பிரச்சனைகள் உருவாகும். நீங்கள் என்னதான் திறமையுடன் பணிகளை முடித்து தந்தாலும் உங்களுடைய பணி விமர்சனத்திற்கு உள்ளாகும். சக ஊழியர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். மேலதிகாரிகள் தயவு இருக்காது. முடிந்த பணியை மட்டும் எடுத்து செய்யுங்கள். பதவி உயர்வு தாமதமாகும். தம்பதியருக்குள் புரிதல் அவசியம். அனுசரித்து செல்லுங்கள். மோதல்களை தவிருங்கள். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்கவும். உங்கள் துணையின் கருத்துக்கு முக்கியத்துவம் தந்து பழகுங்கள். திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு தற்பொழுது அனுகூலமான நேரம்தான். ஆசைகளின் காரணமாக தேவையற்ற செலவுகளை செய்து மாட்டிக்கொள்ளாதீர்கள். உங்கள் சேமிப்பு கரைந்துவிடும். முதலீடு செய்யும்போது கவனமாக இருங்கள், நிதானமாக இருங்கள். முக்கியமாக ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் பெரிய அளவில் முதலீடு செய்வதற்கு முன்பு அதை ஆய்ந்து அறிந்து பிறகு செய்யுங்கள். எதிர்பார்த்த லாபம் கிடைக்காவிட்டாலும் முதலுக்கு மோசமில்லை என்று விட்டுவிடுங்கள். புதிய முயற்சிகளுக்கு இது சரியான நேரமில்லை. உடற்பயிற்சிகள் ரொம்ப அவசியம். குறிப்பிட்ட நேரம் எடுத்து ஓய்விடுங்கள். பொழுதுபோக்கில் ஈடுபடுவது மனதிற்கு ரொம்பவும் நல்லது. வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருக்க வேண்டும். ஏதாவது காயங்கள் ஏற்பட்டால் உடனடியாக சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இது காயங்கள் ஆறுவதற்கு மிகவும் காலம் எடுத்துக்கொள்ளும். யோகா அல்லது தியானம் மிகவும் முக்கியமானது. அலர்ஜி, சளி வந்தவுடன் உடனடியாக மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு அதிக அர்ப்பணிப்பும் ஆர்வமும் தேவை. உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானம் செய்யுங்கள். ஏழைகள் மற்றும் வீடற்றவர்களுக்கு போர்வைகள், துணிமணிகள் கொடுத்து உதவுங்கள். நாய்கள், காக்கைகள், பறவைகளுக்கு உணவு மற்றும் தண்ணீர் வையுங்கள். முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு செய்யுங்கள். இவையெல்லாம் சனியின் தாக்கத்திலிருந்து சிம்மத்திற்கு கொஞ்சம் ரிலீஃபை கொடுக்கலாம்.